பச்சரிசி சாப்பிட்டா பல்சொத்த வருமா? கண்டிப்பா வருங்க. இந்த பேஷண்ட் பேரு சாந்தா. இவங்க கோயம்புத்தூர்ல இருந்தா நம்ம கிளினிக் வந்தாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு பச்சரிசி ரொம்ப அதிகமா சாப்பிடுற பழக்கம் இருக்கு. அதனால அவங்களுக்கு எல்லாம் பல்லும் சொத்தையாயிடுச்சு. பச்சரிசி சாப்பிடுறதுனால அவங்களுக்கு ரத்த சோகையும் இருந்தது. 4 வருஷமா பல்லு இல்லாதனால எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி பேசினாங்க. நிறைய பேர் என்ன ஒரு கேவலமாக கூட பேசினாங்க. அதில் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு எனக்கு. என்ன நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப பயத்தால தான் எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. கடைசியில நம்ம யூடியூப் பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் பல்லும் எடுத்துட்டு ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட்ஸும் பண்ணிட்டு 5வது நாள்ல பல்லும் கொடுத்துட்டோம். அவங்க பல்லு வச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போதான் எங்களுக்கு பழைய அம்மாவாக மூஞ்சி பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எங்கள் உறவுக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க. முக்கியமாக எங்கள் பொண்ணு ரொம்ப அழுதுட்டா. என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டா. இப்போ நல்லா இருக்கேன். இப்போ எல்லாமே சாப்பிட்றேன். யாரும் பண்ணாலும் இங்கே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.